நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, வீட்டில் பணத்தை சேரவிடாமல் தடுக்கும் தரித்திரம் நிறைந்த 10 விஷயங்கள். முதலில் இதை தூக்கி போடுங்கள். நெகட்டிவ் வைப்ஸ் தரக்கூடிய இந்த விஷயங்கள் நீங்கள் சரி செய்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டில் பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்கிற ஒரு சில விஷயங்களால் நம்மக்கிட்ட பணம் சேராமல் தடைப்படுது. ஆல்ரெடி நம்ம பதிவுகளில் பாசிட்டிவ் வைப்ஸ் நேர்மறை ஆற்றல் தரக்கூடிய பொருட்களை நம்ம எப்படி சரியாக பயன்படுத்தினா நமக்கு பணம் வரும்னு சொல்லிட்டு நிறைய பதிவுகள் நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த பதிவில் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்மறை ஆற்றல் நெகட்டிவ் வைப்ஸை கொடுக்கக்கூடிய பொருட்கள், அந்த பொருட்களை நம்ம தூக்கி போடுறதுனாலையும் நம்ம வீட்டில் கூடிய எதிர்மறை ஆற்றல் நீங்கள் தொடங்கும், நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வரும். ஸோ இந்த பதிவில் நம்ம முக்கியமாக நெகட்டிவ் வைப்ஸ் தரக்கூடிய பொருட்கள், அதை எப்படி நம்ம தூக்கி போடணும், என்ன செய்யணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் டீட்டெயிலாக பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா இந்த பொருட்கள் நான் சொல்லியிருக்கக்கூடிய பொருட்கள் இன்கேஸ் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக அப்புறப்படுத்திடுங்க. ஏன்னா இந்த பொருட்கள் எல்லாமே நமக்கு எதிர்மறை ஆற்றலை வீட்டில் தரக்கூடிய பொருட்கள். இன்கேஸ் நீங்கள் இதை தெரிஞ்சோ தெரியாமலும் நம்ம செய்திருப்போம். அப்படி தெரியாமல் செய்ததாலும் ஓகே, நம்ம இதற்கு அப்புறமா இதை செய்யாமல் நம்ம பார்த்துக்கணும். இது ஒரு முன்னெச்சரிக்கை பதிவாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த 10 விஷயங்கள் என்ன, எதை நம்ம மாற்றம் செய்தால் நமக்கு வீட்டில் நல்ல ஒரு மாற்றம் வரும் அப்படின்றது டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பணம் சமையலே சப்ஸ்கிரைப் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வீட்டில் மகாலட்சுமி தாயார் அருள் நமக்கு கிடைக்கணும், வீட்டில் பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த 10 விஷயங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ஸ் ரிமூவ் ஆகும். அதில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப எளிமையாக அனைவராலுமே ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் அதற்கான பலன் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ முதல் விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ளே வரும் பொழுது எப்பொழுதுமே ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே நம்ம கழட்டி விட்டுட்டு வருவோம். அப்போது அந்த இடத்துல ஸ்லிப்பர்ஸ் வைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா தேவையில்லாத யூஸ் பண்ணாத நிலைமையில் ஒரு ஸ்லிப்பர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை அப்புறப்படுத்திடுங்க. நிறைய பேர் நம்ம கிஃப்டாக வந்திருக்கு, ஞாபகார்த்தமாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணாத, அதே மாதிரி கிழிஞ்ச நிலையில் இருக்கக்கூடிய ஸ்லிப்பர்ஸ் இது எல்லாமே அப்படியே வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி தேக்கி வைக்கக்கூடாது. நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்லிப்பர்ஸ் அடுத்து உங்களுக்கு தேவையாக எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஸ்லிப்பர் ஷூஸ் அதை மட்டும் நீங்கள் வச்சுட்டு மற்றபடி பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஸ்லிப்பர்ஸ் ஷூஸ் எல்லாமே நீங்கள் தூக்கி போட்டுடுங்க, அப்புறப்படுத்திடுங்க. அதே மாதிரி இதை மற்றவர்களுக்கும் நீங்கள் தானமாக கொடுக்கக்கூடாது. நீங்கள் போட்டிருக்கக்கூடிய நீங்கள் போட்டு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்லிப்பர்ஸை பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி அடுத்தவர்களுடைய ஸ்லிப்பர் ஷூவும் நீங்கள் போடக்கூடாது. இது சொந்த வீட்லேயே இருந்தாலும் சரி, அம்மா இல்லை பசங்களுடையது, யாரோட ஷூ ஸ்லிப்பராக இருந்தாலும் சரி நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடாது. உங்களுடைய இதுனா நீங்கள் மட்டும் தான் அதை பயன்படுத்தணும். ஸோ முதல் விஷயம், தேவையில்லாமல் குவியலாக ஷூ ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே நம்ம அப்படியே குவிச்சு வச்சுருக்கக்கூடாது. தேவையில்லாதது அப்புறப்படுத்திடணும். அதே மாதிரி இதுலேயும் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சேர்த்து ஷேர் பண்ணுறேன். எப்பொழுதுமே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டோட வாசலில் நீங்கள் ஸ்டாண்ட் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் தரையில் விட்டுருந்தாலும் சரி, அந்த ஸ்லிப்பர் ஷூஸ் எல்லாமே லைனாக அடிக்கிருக்கான்னு மட்டும் பெண்கள் ஒட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டோரை லாக் பண்ணிட்டு உள்ளே தூங்கிடுங்க. இது ஏன் நம்ம இதை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நைட்டில் எப்பொழுதுமே தேவதைகள் கிச்சனுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு ஐதீகம். அப்படி உள்ளே வரும்பொழுது நம்ம உள்ளே வரும்பொழுதே கலைஞ்சி அலங்கோலமாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால் எப்பொழுதுமே நம்ம அந்த ஸ்லிப்பர்ஸ் மட்டும் வரிசையாக அடுக்கியிருக்கான்றதை பார்த்துக்கணும். அப்படி அடுக்கியிருக்கும் பொழுது ஒரு நீட்டாக இருக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வரும்பொழுது நமக்கே ஒரு நல்ல ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்குமே சின்ன வயசுலேருந்து எப்பொழுதுமே விடும்பொழுதே கலைச்சி விடக்கூடாது. அங்கே ஒரு ஸ்லிப்பர் இங்கே ஒரு ஸ்லிப்பர் விடக்கூடாது, அதை கரெக்டாக விடணும்னு சொல்லி நீங்கள் சின்ன வயசுலேருந்தே பழக்கி விட்டுருங்க குழந்தைங்களுக்கும். அதே மாதிரி நீங்களுமே அதை ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், பட் இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். அடுத்து 2வது விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய துடைப்பம் ப்ரூம் ஸ்டிக். இது தேய யூஸ் பண்ணிகிட்ருப்போம் ஒரு சிலர். அது பெருக்கிற நிலைமையும் தாண்டி ரொம்ப எதுவுமே இருக்காது, இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக அப்புறப்படுத்திடுங்க. அதே மாதிரி புதிய துடைப்பம் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் பொழுதும் சரி, அதுலேருந்து ஒரு விதமாக ஒரு சின்ன சின்ன துகள் மாதிரி கொட்டும். அதனால் நம்ம அதை பயன்படுத்தாமல் அப்படியே வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி புதிய துடைப்பம் வாங்கி அப்படியே யூஸ் பண்ணாமல் வைக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா பழைய துடைப்பம் வீட்டில் அப்படியே ஸ்டோர் பண்ணக்கூடாது. புதிய துடைப்பம் வாங்கி அதை உடனே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி பழைய துடைப்பத்தை தூக்கி போட்டுடுங்க. அதே மாதிரி இந்த துடைப்பத்தை நம்ம தட்டுறது, கீழே டமால்னு போடுறது, ஸோ இந்த மாதிரி இல்லாமல் அதற்காக ஒரு முறையான இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ப்ராப்பராக வச்சுருங்க. இதுவும் ஏன் அப்படி நம்ம சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி தாயார் 108 பொருட்களை வாசம் செய்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி உங்களுக்கு பதிவுகளில். அதில் ஒரு முக்கியமான பொருள் துடைப்பம். ஸோ அதனால் நீங்கள் அதையும் ஒரு விதமாக பத்திரமா தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ நம்மளுடைய முன்னோர்கள் பெரியவங்களுமே பார்த்தீங்கன்னா தொடப்பத்தை தூக்கி போடாத, தாண்டாத, அதை தட்டாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்காக தான். ஸோ அதையும் நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுங்கள்.
குறிப்பாக முடிஞ்ச வரைக்கும் துடைப்பத்தை நீங்கள் மறைவாக வைங்க. வெளியேருந்து வரவங்க அவங்களுடைய யார் கண்ணுக்கும் அந்த துடைப்பம் படாத மாதிரி நீங்கள் மறைவான ஒரு பிளேஸில் வைக்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம எல்லா ரூம்லேயுமே ஒரு கிளாக் வச்சுருப்போம். ஸோ அது வந்து எல்லா ரூம்லேயும் கிளாக் வச்சுருக்கிறது தவறு கிடையாது. பட் ஒரு சில கிளாக் பார்த்திங்கன்னா நமக்கு ஓடாமல் இருக்கும். அந்த மாதிரி வீட்டில் வச்சுருக்கக்கூடாது. அது நம்ம வந்து டைம் காரணமாக சரி ஓகே அப்புறம் அதை மாற்றிக்கலாம், இல்லை அப்புறமா அதுக்கு பேட்டரி போடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போடலாம், யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருப்போம். பட் அந்த மாதிரி நீங்கள் விடக்கூடாது. இன்கேஸ் அந்த கிளாக் ஓடலை அப்படின்னா உடனடியாக நீங்கள் அதோட பேட்டரியை வந்து மாற்றி மறுபடியும் ஓடுற நிலையில் வைங்க. இன்னும் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா, நம்ம கிஃப்ட் ஐட்டம்ஸில் நிறைய கிளாக் வந்து உள்ளே இருக்க மாதிரி இருக்கும். அந்த கிளாக்குக்கு வந்து நம்ம பேட்டரி போட மாட்டோம். பட் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஷோகேஸில் வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி ஓடாத கடிகாரத்தையும் நீங்கள் வீட்டில் வைக்கக்கூடாது. ஸோ எப்பொழுதுமே ஓடுகின்ற கடிகாரம் தான் நம்ம இருக்கணும். அதுவே சரியான நேரம் அந்த கடிகாரத்தில் காமிக்கணும். அது ஸ்லோவாகவும் காமிக்கக்கூடாது, ஃபாஸ்ட்டாக ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஃபாஸ்ட்டாக வைக்கலாம், சீக்கிரம் கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு சில பேர் வைப்போம். அந்த மாதிரி வைக்கக்கூடாது. எப்பொழுதுமே சரியான நேரம் காமிக்கணும். ஸோ ஒரு ரூம்லேயும் ஹாலில் ஒரு கிளாக் இருக்குது, இல்லை பெட்ரூமில் ஒரு கிளாக் இருக்குது, எல்லா ரூம்லேயும் கிளாக் இருக்குது அப்படின்னாலும் அது எல்லாமே ஓடுற நிலையில் இருக்கா அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே தான் நம்மளுடைய வாட்ச்க்கும். ஸோ ஓடுற நிலையில் இருக்கக்கூடிய வாட்ச் மட்டும் எப்பொழுதுமே வீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப பழைய வாட்ச் இருக்குது, அதை வந்து ஓடல, பட் நான் சும்மா வச்சுருக்கேன், அந்த மாதிரி ஓடாத நிலையில் எதுவுமே வச்சுக்காதீங்க. இது எல்லாமே நெகட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாமே நம்ம பயன்படுத்துகிற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, கிழிந்த நிலையில் இருக்கக்கூடிய துணி நம்ம வந்து ஏதாச்சும் பயன்படுத்துவோம்னு சொல்லிட்டு குவியலாக சேர்த்து வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி கிழிந்த நிலையில் இருக்கக்கூடிய கிழிந்த துணி எல்லாமே நீங்கள் குவியலாக சேர்த்து வைக்காதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு அது தேவைப்படுது அப்படின்னாலுமே குட்டியாக கர்ச்சீஃப் சைஸ் அளவில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா, நிறைய கிழிஞ்ச துணியை நீங்கள் வீட்டில் சேர்த்து வைக்கிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ண துணியை நம்ம கிச்சன் துடைக்கிறதுக்கு, மேடை துடைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தாதீங்க. ஒரு 10 ரூபா 15 ரூபாயில் கிச்சன் டவல்னு சொல்லிட்டு தனியாக விற்கிறாங்க. அந்த மாதிரி வாங்கி பயன்படுத்தணும். நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், பட் வந்து இதில் நம்ம ஒரு 10 ரூபா 20 ரூபாவில் கணக்கு பார்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம பயன்படுத்தின துணியை நம்ம மறுபடியும் இந்த மாதிரி அழுக்கு துடைக்கிறதுக்கு, கிச்சனுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தவறு. ஸோ இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் இன்கேஸ் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாற்றிக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு அந்த துணி வேறு எதுக்காச்சும் தேவைப்படுது அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நிறைய தேவையில்லாத அன்வான்ட் துணியை நீங்கள் வந்து வீட்டில் அப்படியே சேர்த்து வச்சுட்ருக்காதீங்க. பயன்படுத்தக்கூடிய துணியை மட்டும் எப்பொழுதுமே வீட்டில் வைங்க. நம்ம ஒரு இடத்துல தனியாக யூஸ் பண்ணாமல் ஒரு விஷயங்களை சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னாவே அங்கே ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் வைப்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாமே அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நம்ம துவைக்கிற துணி பார்த்திங்கன்னா, வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவை துவைக்கலாம்னு சொல்லிட்டு அழுக்கு துணியை குவியலாக சேர்த்து வச்சுருப்போம். அந்த மாதிரியும் சேர்த்து வைக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் 2 இல்லை 3 நாளுக்கு ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் அந்த அழுக்கு துணியை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருங்க. அதே மாதிரி துவைச்சதுக்கப்புறமாவும் மடிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வைப்போம். அது வந்து ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் மடிப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம வைக்கக்கூடாது. அது துவைச்சி உடனே மடித்து ப்ராப்பராக அடுக்கி வச்சிடணும் செல்ஃபில். ஸோ க்ளோஸ்டு கபோர்டாக இருந்தாலும் சரி, இல்லை செல்ஃபாக இருந்தாலும் சரி, அது வந்து எப்படி இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல அழகாக அடுக்கி வச்சுருங்க எல்லா துணியுமே. அது வந்து அப்படியே எடுப்போம், மறுபடியும் அதில் சொருகி வச்சுருவோம். ஸோ அந்த மாதிரி குவியலாக ஒரு மாதிரி கலஞ்ச நிலையில் நம்ம எப்பவுமே வைக்கக்கூடாது. ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி கசக்கி ஒரு மாதிரி சொருகி வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இருக்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஸோ நம்ம ஆர்கனைஸ்டாக அழகாக அடுக்கி வைக்கும் பொழுது அது வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்ச ஒரு விஷயமா மாறுது. துணிகள் வந்து எப்பொழுதுமே அடுக்கி இருக்கா அப்படின்றத நீங்கள் எப்பவுமே செக் பண்ணிக்கோங்க. என்னதான் அடுக்கி வச்சாலும் மறுபடியும் கலைஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜில் நம்ம வெறுப்பாகி அப்படியே வைப்போம், அப்படியே எடுப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஒரு தடவை நீங்கள் வெளியே போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, அந்த ட்ரெஸ் போட்டுட்டு போயிட்டு வந்துட்டிங்கன்னா, அதை மறுபடியும் துவைச்ச துணியோடு நீங்கள் வைக்காதீங்க. அதை தனியாக ஒரு இடத்துல மாட்டி வச்சுருங்க. ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து வேர்வை ஸ்மெல் இது எல்லாமே வரும். ஸோ இதுவும் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண கபோர்ட்லேயே வச்சுட்டீங்க அப்படின்னா, அது வந்து நம்ம மடித்து வச்சுருவோம். ஒரு தடவை தான் போட்டு போயிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு மடித்து வச்சுருவோம். ஸோ இது நம்மளுடைய உடலுக்கும் நல்லதில்லை. அதே மாதிரி நம்ம அந்த மாதிரி வைக்கிறது நம்ம வீட்லேயும் நெகட்டிவ் வைப்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். இதுலேயுமே நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்க்கணும். நம்ம ஒரு ட்ரெஸ் போட்டு போயிட்டு வரோம் அப்படின்னா, அது நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸில் வந்து அடுத்தவருடைய கண் பார்வை, அந்த கண் திருஷ்டி இது எல்லாமே இருக்கும். ஸோ அதை நீங்கள் மறுபடியும் வந்து வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்படியே நம்ம அதை எடுத்து இன்னொரு தடவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலும், ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்க அந்த துணிகளை நீங்கள் அந்த புது துணிகளோட மடித்து வச்சுருக்க துணிகளோட வைக்கிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. குறிப்பாக ஒவ்வொரு தடவை நீங்கள் இப்போ கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னாலும், அந்த கோவிலுக்கு போகும்பொழுது நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண அந்த துணிகளை போடாமல் வாஷ் பண்ணி வச்சுருக்க துணிகளை போட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம வந்து நிறைய தடவை ஒரே ட்ரெஸ்ஸு 2-3 வாட்டி போடுவோம். ஸோ அப்படி போடும் பட்சத்தில் இன்கேஸ் அந்த டைமில் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணாமல் நம்ம கோவிலுக்கு எப்பொழுதுமே போட்டுட்டு போகக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா, வீட்டில் போடுற மேட்டு மிதியடி. ஸோ இது வந்து ரொம்ப பழையசா கிழிஞ்ச நிலையில் இருக்கும். ஆனால் நம்ம அதை மாற்றாமல் மறுபடியும் அதையே யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி இருந்தால் அதை கண்டிப்பாக மாற்றிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை நம்ம வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப கிழிஞ்ச நிலையில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை நீங்கள் தூக்கி போட்டுட்டு மறுபடியும் புதியதாக வாங்கி போடுங்க. கிழிந்த நிலையில் இருக்கக்கூடிய மேட் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துகிற அவாய்ட் பண்ணணும்.
முடிஞ்ச வரைக்கும் ஒரு 3 மாதம் இல்ல 6 மாதத்துக்கு ஒரு தடவ புதியதா ஒரு மேட் வாங்கி நமக்கு பயன்படுத்துறது நல்லது. அப்படி வாங்க முடியலனாலுமே நம்ம இருக்கிற அந்த மேட்டையுமே கிளீனா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. சுத்தமா யூஸ் பண்ணுங்க. இது வந்து நம்ம வீட்ல எப்பவுமே நல்லது. நமக்கும் நல்லது. அதே மாதிரி நமக்கு அந்த நெகட்டிவ் வைப்ஸும் வராம தடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நகம் வெட்டும் பொழுது, நெயில்ஸ் கட் பண்ணும்பொழுது, பொதுவா நம்ம வீட்ல வெளிய போய் கட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம எல்லாமே அப்படிதான் வளர்ந்துட்டுருப்போம். பட் நம்ம வந்து வெளிய போய் வெட்ட முடியல. பால்கனி இருந்தா பால்கனியில வெட்டுவோம். ஸோ வெளிய போய் வெட்ட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, இப்ப அவசர கால உலகத்தில இருக்கோம், அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கோம். ஸோ அப்படி இருக்கவங்க, நீங்க வந்து வெட்டும்போது கீழ சிந்தும். அந்த மாரி சிந்தக்கூடாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு பேப்பர் போட்டு அதில நெயில்ஸ் கட் பண்ணிட்டு, உடனே அத வந்து அப்புறப்படுத்திடுங்க. வீட்ல வந்து நகம் அங்கங்க சிந்துறது சரியானது கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருப்போம். அந்த ஃப்ரேம்ஸ்ல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தூசி, ஒட்டடை இது எல்லாமே இருக்கும். அத நம்ம வந்து அடிக்கடி துடைக்கவும் மாட்டோம். அப்படியே விட்டுடுவோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி ஒட்டடையோடு இருக்கக்கூடாது. கண்டிப்பா அப்பப்போ சுத்தப்படுத்திட்டே இருங்க. அதே மாரி வீட்லயுமே ஒட்டடை சேர்ந்திருக்கக்கூடாது. மாதம் மாதம் அத நீங்க வந்து ஒரு ரொட்டீனா கிளீன் பண்ணிட்டே இருங்க. இந்த மாரி ஒட்டடைகள் வீட்ல இருக்கிறது நம்மளுக்கு நெகட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும். ஸோ நான் அடிக்கடி திரும்ப திரும்ப இந்த விஷயத்த சொல்ல விரும்பல. பட் இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும் பொழுது நமக்கு வீட்ல இந்த மாரி நெகட்டிவ் வைப்ஸ் இருக்கு. பட் அத நீங்க சரி செய்ய ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் வீட்டில் வர தொடங்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நம்ம க்ளீனாக வச்சுக்கிறது நமக்கு எப்படி நல்லதோ, நம்ம ஹெல்த்துக்கு எப்படி நல்லதோ அதே மாதிரி அது நமக்கு ஆன்மீக ரீதியாகவும் பார்க்கும் பொழுது நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உடைந்த பொருட்கள். இது வந்து எதுவா இருந்தாலும் சரி, நீங்க யூஸ் பண்ணாம கிச்சன்ல வந்து நெறைய பாத்திரங்கள் அப்படியே பயன்படுத்தாம வச்சிருப்போம். அப்புறம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாரி பயன்படுத்தாத, உபயோகம் இல்லாத பொருட்கள் இருந்தாலும் அடிக்கடி அத டீக்ளட்டரிங் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம. எப்போதுமே யூஸ் பண்ற பொருள மட்டும் கிச்சன்ல வச்சுக்கோங்க. அதே மாரி உடைந்த நிலையில இருக்கக்கூடிய பொருட்கள், கப்பு நல்லாயிருக்கும். பட் அதில கைப்பிடி உடைஞ்சிருக்கும். அத அப்படியே வச்சிருப்போம். ஸோ இந்த மாரி எதுவா இருந்தாலும் சரி, இந்த மாரி உடைந்த நிலையில இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையுமே தூக்கி போட்டுடுங்க. குறிப்பா நீங்க கிச்சனை எப்பவுமே கிளீனா வச்சுக்கோங்க. இதில நம்ம யூஸ் பண்ணாத பொருட்கள எப்பவுமே அப்புறப்படுத்துகிறது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கிளீனா வச்சுக்கிறது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த உடைந்த பொருட்கள் எல்லாமே அடங்கும். உடைந்த கண்ணாடி, உடைந்த கிளாக், கடிகாரம், வாட்சு, ஸோ நம்ம கிச்சன்ல பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இது இல்லாம கிஃப்ட் ஐட்டம் இந்த மாரி எதுவா இருந்தாலும் சரி, உடைஞ்சிருக்கு அப்படின்னா, அத நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. அத உடனே நீங்க ரிமூவ் பண்றது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து லாஸ்ட்டா ஒரு விஷயம், முக்கியமான விஷயமும் கூட, வீட்ல எப்பொழுதுமே சிரிப்பு சத்தம் கேட்குறது. இது வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவருமே சிரித்த முகத்தோடு இருக்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக பெண்கள் அழுவாமல் இருக்கிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஆண்களால் பெண்கள் அழுவாங்க, பெண்களாலையும் ஆண்கள் அழுவக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்குது. ஸோ தெரிஞ்சவங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பெண்களை அழ வைக்க மாட்டாங்க. ஏன்னா பெண்கள், குழந்தைகள், வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே மகாலட்சுமி தேரோட அம்சம், கடவுளுக்கு இணையாக தான் கருதப்படுவாங்க. அப்போ அந்த பெண்களை, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை நம்ம வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து தெரிஞ்ச ஆண்கள் கண்டிப்பாக எந்த பெண்களுமே கஷ்டப்படுத்தி அழ வைக்க மாட்டாங்க. எப்பொழுதுமே சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக பார்த்துப்பாங்க. அதே மாதிரி பெண்களும் ஆண்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. குறிப்பா நீங்க பெண்களா இருக்கும் பட்சத்தில உங்களுக்கு என்னதான் மன கஷ்டம் இருந்தாலும் சரி, யாராச்சும் ஹர்ட் பண்றாங்க, வேதனை இருக்கு மனசுல அப்படின்னாலும் சரி, வீட்ல எப்பொழுதுமே அழுதுட்டே ஒரு மாரி சோகமா இருக்காதீங்க. இதுவும் நமக்கு வீட்ல நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி குடுக்காது. எப்பொழுதுமே நெகட்டிவ் வைப்ஸ் தான் குடுக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு இருக்கணும், வீட்ல எப்பவுமே மகாலட்சுமி தாயார் தங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நம்ம அழக்கூடாது. கண்டிப்பா போல்டா நீங்க வந்து தைரியமா ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க. எல்லாமே கண்டிப்பா சரியாகும். நம்ம வந்து ஃபீல் பண்ணி அழுவுறதுனால எதுவுமே மாற போகிறது கிடையாது. அதற்கு பதிலாக நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீங்க. குறிப்பாக சமையல் அறையில் நின்றுட்டு நம்ம சமைச்சிட்ருக்கும்போது நிறைய விஷயங்கள் மைண்டில் போகும். அந்த டைமில் நிறைய பேர் அழுவீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போவே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. எப்பொழுதுமே நீங்கள் வந்து மகிழ்ச்சிகரமாக இருக்க உங்களை வந்து ஹாப்பியாக வச்சுக்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எப்பொழுதுமே சிரிப்பு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கணும். அது வந்து நம்ம குழந்தைகளாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களை சும்மா அடிச்சுட்டு திட்டிகிட்டே இருக்கிறது, அவங்க அழுதுகிட்டே இருக்கிறது, இதுவும் நமக்கு நெகட்டிவ் வைப்ஸ் தான் கொடுக்குது. ஸோ வீட்டில் எப்பொழுதுமே சிரிப்பு சத்தம் கேட்கும்பொழுது அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. உங்களுடைய வீட்டுக்கும் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல், பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். பணமும் சேர தொடங்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள், நெகட்டிவ் வைப்ஸ் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுட்ருப்போம். இப்போ அடுத்து உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள், உங்களை யாராச்சும் ஹர்ட் பண்ணியிருப்பாங்க, யாராச்சும் கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, தேவையில்லாமல் நம்ம வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்ருப்போம். இந்த மாதிரி மனசில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் தூக்கி போட்டுடுங்க. ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களும் தூக்கி போட்டுருவோம், நம்ம மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களும் தூக்கி போட்டுருவோம். நீங்க உங்களுடைய வேலைகள ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சு, ஒரு புது உத்வேகத்தோட ஒரு விஷயத்த நீங்க செய்ய ஆரம்பிங்க. புதியதா ஒரு முயற்சிகள் செய்றீங்க அப்படின்னா, அதுல ஒரு புது உத்வேகத்தோட இருங்க. ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்க விஷயங்களா இருந்தாலும் சரி, அதுல நீங்க இந்த மாரி ஃபோக்கஸ்டா உங்களுடைய வெற்றி பாதைய நீங்களே உருவாக்குங்க. அத விட்டு நம்ம ஃபீல் பண்றதுனால எதுவுமே மாறப்போறது கிடையாது. ஸோ இப்ப வந்து வீடுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸா இருக்கும். உங்களுடைய மனசுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸா இருக்கும். தேவையில்லாத விஷயங்கள தூக்கி போட்டுடுங்க.
இதை செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை உங்ககிட்டயும் உங்கள் வீட்லேயும் இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை அமைகிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அந்த மகாலட்சுமி தாயார் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். எல்லா விதமான செல்வ வளங்களும் உங்ககிட்ட சேரணும்னு வேண்டி இந்த பதிவு நிறைவு செய்கிறேன். ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஏதாச்சும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னா அதை கண்டிப்பாக இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. உங்களுடைய லைஃப்லையும் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வர தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக மறக்காமல் பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.